ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் ஓரியோ ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 4 பேக்கெட்ஸ் பிஸ்கெட் எடுத்திருக்கேன், 1 கப் ராகி ஃப்ளார், 1 கப் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன், அப்புறம் 1 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டரில் லைட்டாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு கப் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் சால்ட் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கலாம் பேட்டர் ஃபார்ம் வர வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இட்லி பாத்திரமில் செய்கிறனால நல்லா வாட்டர் ஊற்றி ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ் லிட் க்ளோஸ் பண்ணி ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேட்டரில் நல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன் குட்டி குட்டி கப்ஸில். உங்களுக்கு என்ன மோல்டில் வேணுமோ நீங்கள் அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேஸ்ட்டுக்காகவும் டெக்கரேட்காகவும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ண டைரி மில்க்ஸ் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு டேஸ்ட்டு ஃபுல் கப்புக்கும் வேணுன்றனால கப்பில் போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நல்லா ப்ரீ ஹீட் ஆன பாத்திரம்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு 20 மினிட்ஸ் நல்லா லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா பேக் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஃபஜ்ஜி அண்ட் சாஃப்டான ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் லைட்டாக டைரி மில்க் மெல்ட் பண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஃபார் டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.